இது திருட என்னோட சொத்து. கஷ்டப்படுத்தவே கூடாது. லேடிஸ் தேவதைஸ். ராஜாசா என்னங்க, பிரபாஸ் ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஸ்டார், தி ரெபல் ஸ்டார், அடுத்தாப்புல டார்லிங், அதுபோல் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பிரபாஸ் ராஜு. அப்புறம் 100 crore கலெக்ஷன் பண்ணேன், வசூல் பண்ணன் என்பது ஒரு பக்கத்தில் 100 crores கிராஸ் பண்ண முதல் சவுத் இந்தியன் படம். இதனுடைய ஸ்டார். இதெல்லாம் பெருமை உள்ள அந்த பிரபாஸோடைய திரைப்படம் தான். ஓகே, பல கதை என்னங்க, அதாவது ஒரு வேதபுரி அரசியோடைய பேரன் என்றால் வேதபுரி அரசின் இளவரசன் அவர் தான். அந்த துர்க்கை அம்மனுக்கு உள்ள அத்துணை வைரம், வைடூரியம், தங்கம், பவுனு, நவரத்தின மாலைகள் அத்தனையும் அவருக்கு சொந்தம். நிலப்புலன்கள், காடு, கரை எல்லாமே அவருக்கு சொந்தம். அந்த பாட்டிமாவை ஏமாத்திட்டு, காதலிச்சு ஏமாத்திட்டு, பிள்ளைய கொடுத்துட்டு இருந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு தாத்தா அப்படிங்கிறது ஒரு முறை பேச்சு. அவரும் ஓகே, யார் யார் தேடிட்டு போனது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவரு வேற ஒரு நம்ம சமுத்திரக்கணி அதில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு பண்ணிட்டு போறாருன்னு சொல்றாங்க. இந்த வைர வைடூரியங்கள் இதையெல்லாம் காப்பாற்றினாரா, பிடிச்சாரா, அது கொண்டு போகிறதுக்கூடிய ஒரு கதை தான் இது. சஸ்பென்ஸா, த்ரில்லரா, திரைப்படமா, எல்லாத்தையும் விட சைக்காலஜிக்கல் படமா அப்படிங்கிறது இதான் அந்த கதையோட அமைப்பு. படத்தில் என்னன்னா, படம் பார்க்க போகிறது 3 மணி நேரம் ப்ளஸ் இருக்கிறது. அதாவது அவ்வளோ பெரிய காசு கொடுத்துட்டு போகிறப்போ ஒரு ட்ராவல், திரும்பி வரணும், செலவெல்லாம் இருக்கும்போது 3 மணி நேரம் இருக்க வேண்டிய என்பது ஒரு எல்லாருமே ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு டூரேஷன் தான். அது வெற்றிகரமாக போர் அடிக்காமல் போச்சா அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு இமேஜ் வச்சுக்கிறோம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லாம் அப்படி தான், அந்த ரஜினி கமல்னா இப்படி தான் அப்படிங்கிற நம்ம இமேஜ் வச்சுட்டு போகிறதுனால தான் இது இழுக்குது, இது இழுவெழுப்பாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் ஒரு கற்பனை செய்து கொண்டு அந்த இமேஜுடைய வெளியே படத்தை மட்டும் நிறைய பேர் கேமராமேன் ஆகிட்டோம். எல்லாருமே ஒரு செல்ஃபோன் இதில் கேமராமேன் ஆகிட்டோம், எடிட்டர் ஆகிட்டோம். அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதில் ஒரு எடிட்டராகவும் கேமராமேனாகவும் வாய்ப்பு தேடி அலைஞ்சி கிடைக்கவில்லை. அந்த வைத்தறிச்ச இதெல்லாம் சேர்த்தா இப்போ அண்மை காலத்தில் அது இப்பெல்லாம் நம்ம படப்படங்கள் சொல்கிறோம். இது ஒரு நல்ல திரைப்படம், ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். நோ லாஜிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு கிடக்காதீங்கப்பானா, அடிக்கணும், பிடிக்கணும், டான்ஸ் ஆடணும், சும்மா ஒண்டியா உட்காந்து டான்ஸ் ஆட, சோலோ டான்ஸ் ஆட முடியாது, சோகப்பட்டலாம் பாட முடியாது. அதனால 3 ஹீரோயின்கள், யார் பாட்டிமா கூட இருக்கக்கூடிய உள்ளூர் ஹீரோயின், அங்கே போகிற இடத்துல நன்னுங்க கிறிஸ்தவ பாதிரிமார்களாகக்கூடிய ஒரு பெண்மணிகள் போகும்போது அவரே வசீகரித்து பிடிக்கிறான். அப்படி ஒரு நன்னு. அது தவிர போகிற இடத்துல அந்த யார் இந்த திருட்டு பரட்டை கண்டுபிடிக்க போகிற இடத்துல இன்னொரு பெண்மணி. இவர்கள் 3 கதாநாயகர்கள். கேட்கணுமா, மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு பாட்டு கொடுத்தாகணும். பாட்டு என்பது ஏனோ தானே சோக பாட்டோ, அந்த காட்டுக்கரையில் பாட குத்துன்னா கொலை குத்து, பாட்டுன்னா செம பாட்டு இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறார். இது விரசம் இல்லாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வேணுமா, அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இது குடும்பத்தோட தெளிவாக உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு ஹாலிடேவை, இந்த வந்திருக்கக்கூடிய ஹாலிடே என்டர்டெயின் பண்ணக்கூடிய படம் குடும்பத்தோடையும் பார்க்கலாம், நண்பர்கள் ஒரே பார்க்கலாம். தியேட்டர்கள் பார்த்தா வீட்டுக்கு வரும், தியேட்டர்கள் பார்த்தா அதோட முழு அந்த சவுண்டு, அந்த டெக்னீஷியன்ஸ் நல்ல தியேட்டர்கள் பார்த்து பண்ணும்பொழுது சவுண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம், பாருங்களேன், சில காட்சிகள் பார்த்தீங்க, பாருங்களேன்.